அனைவருக்கும் வணக்கம். ஜெயிலர் படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தது. நம்ம அதோட ரியாக்ஷன் வீடியோ போடாமல் ட்ரெய்லரோட அந்த டீசரோட ரிவ்யூ மட்டும் தான் போடணும். ஸோ ரியாக்ஷன் வீடியோ போடணும். அதில் இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு தோன்றுகின்ற விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முதல்ல நம்ம பேசி பார்த்துக்கிட்டே நம்ம மற்ற விஷயத்தில் பேசலாம். இதில் நிறைய கான்ட்ரவர்சியில் ரஜினி சார் டூப் போட்டார் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உண்டான பதிலை அவங்க சொல்லிட்டாங்க. யார்? நம்மளுடைய சன் பிக்சர்ஸும் பதில் சொல்லிட்டாங்க. அந்த வீடியோவும் சேர்த்து இதிலே பார்ப்போம். சரி வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். மறுபடியும் சைக்ளோனா நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சென்னையில தான் ஜி, அதனாலதான் ஸ்டோரி டிஸ்கஷன் உங்களுக்கு கோவா கூப்பிட்டு இருக்கிறேன் ஜி. அந்த மக்கள் எல்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதேதான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ பெரிய தார் அப்படியே சைடுல சுத்தி கிழிச்சு போட்டு ஜி. உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சு கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வாரம் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்றீங்க, நமக்கு அப்படியா? கடைசியா என் படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஒரு 5 minutes அப்படியே சைலண்டா மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. ஆக்சுவலி இந்த விஷயம் நிறைய பேர் நோட் பண்ணிக்க மாட்டாங்க. என்னன்னா இந்த 2 பேரும் உட்காந்து இந்த மசாஜ் இருக்குல்ல, இந்த மசாஜ் சேரில் உட்காந்துருக்கிற விஷயம் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிரேக்கிங் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்குது. அதில் ஒரு விஷயம் நம்மளுடைய நெல்சனுக்கு பிரேக்கிங் பேடோடைய அந்த இது ரொம்ப பிடிக்கும், சீரியல் ரொம்ப பிடிக்கும். அதில் 2 கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுலேருந்து சின்னதாக ஒரு இன்ஸ்பிரேஷன், இது ஃபுல்லாக கிடையாது, இந்த சீன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பேசிக்கிற இடம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இருக்கும். அதை அப்படியே அவர் எடுத்திருக்காரு. ஸ்கார்லெட் ஜோஹான்சன். இந்த ஸ்டில்லை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க, ரஜினி சார் பார்த்தீங்கன்னா டூப் போட்டாங்க பாருங்க. இதில் லுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மாதிரியே கிடையாது, நல்லா பில்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆள் பார்த்தீங்கன்னா இன்னும் லீன் ஆன மாதிரி, ரொம்ப டைட்டாக பில்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இந்த வலைபேசின்னு ஒரு குரூப்பும், அதுக்கப்புறம் நம்ம அருணோதயம் பையன், அந்த பையன் கூட கொஞ்சம் தெளிவாக தான் பேசுவேன், முழுசாக தெரிஞ்சுக்காம பேச மாட்டேன். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசியிருந்தான். அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு நிலவரம் தெரிஞ்சு போச்சு. சன் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் உடச்சு விட்டாங்களே. இதை பார்த்தா அது ரஜினி சார் கிடையாது, பார்த்தா ரஜினி சாரோட லுக்கு மாதிரியே தெரியாது, இல்லை அந்த மாதிரி என்ன சொல்கிறது, லுக்கே மாறின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் பல பேர் புரிஞ்சுக்கிறது, ரஜினி சார் ஒரு படத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுவார். இப்போ தர்பார் படத்தில் போலீஸ் கேரக்டர் அப்படிங்கும்போது தர்பார் படத்துக்குன்னு ஒரு லுக் இருக்கும். நீங்கள் அதே அண்ணாத படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி லுக் இருக்கும். ஸோ அவர் ஒரு கேரக்டருக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், அது விஷயங்கள் பண்ணுவார். இது ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 படத்தை விட இன்னும் பயங்கரமான ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்படுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படமாக எடுக்கப்படுது. அதை விட இது ஜெயிலர் 1ல் பார்த்தீங்கன்னா கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஆனால் ஜெயிலர் 2க்கு எடுத்தோடனே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக ஆக்ஷன் சீக்வன்ஸோடு விடுறாங்கன்னா, அப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இது பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓரியன்டான படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இன்னும் பயங்கரமாக பில்ட் பண்ணி காட்டணும், இன்னும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது அதை அந்த லுக்லேயே அந்த பவர்ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிறத ரஜினி சாரும் சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருப்பார். அதுக்கான லுக் தான் இது. அதை புரிஞ்சிக்காம டூப் போட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, இது பாயிண்ட்ல கீழே வந்தது கூட தெரியாம போய் நினைக்கிறாரு. இதுவும் ரஜினி சார் கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா,
ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு தகுந்த மாரி ஒருத்தவங்களுடைய லுக் மாறும்ல. அந்த லுக்க பார்த்துட்டு இது வந்து ரஜினி சாரே இல்லைங்கிற மாரி பேசியிருந்தாங்க. ஃபேஸ காட்டுறது மட்டும் தான் ரஜினி சார்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ம். ஆக்சுவலி இந்த லுக் வந்து கூலி படத்துக்கு பிறகு, கூலி படத்துல வந்து அந்த லுக் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த தாடி கீடிலாம் நெறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த லுக் தான் வந்து இதுல பண்ணியிருக்காங்க. இதுல இந்த விஎஃப்எக்ஸ்க்காக அவங்க போட்டிருக்க உழைப்பு எல்லாமே வந்து மேக்கிங் வீடியோல ரொம்ப அற்புதமா வந்து தெரிஞ்சுது. செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து சாதாரணமா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோவே இல்லாம, ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படிங்கும்போது, அதோட அனௌன்ஸ்மென்ட் வீடியோவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாதாரணமா ஒரு ஸ்டுடியோல சின்னதா ஒரு ஷூட் பண்ணி எடுக்காம, அது ஒரு சீக்வென்ஸாவே குடுக்கலாம் அப்படிங்கிறது. அது கிட்டத்தட்ட வந்து நம்ம லோகேஷோட ஸ்டைல் மாரி. லோகேஷ் வந்து எப்பயுமே அந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோல தன்னோட கதைய வந்து சொல்லிருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸே குடுக்குற மாரி நமக்கு எப்படின்னா, படம் வந்து பயங்கர ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஓரியன்டடான படமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்த பிறகு பாலையா அவர்களுடைய கமெண்ட்லாம் வந்துச்சு அப்படிங்கும்போது, நமக்கு இன்னும் பயங்கரமான விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிக்குது. பாலையாவும் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து இன்னும் பெரிய பூம் ஆகும். ஏன்னா, இப்போ தொடர்ந்து 4 படங்கள் வந்து 100 கோடிய தாண்டி கலெக்ஷன் குடுத்துட்டு இருக்காரு பாலையா. ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்து இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ரஜினி சார் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கிறவர் தான் வந்து நம்முடைய பாலையா. ஸோ அவரும் வந்து ரஜினி சார் கூட நடிக்கும்போது, ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு அவருக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. ஸோ அவரோட சின்ன சீக்வென்ஸ் வந்தாலும் அதில ஆக்ஷன் பயங்கரமா எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அது பயங்கரமான பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நடக்கும். மோகன்லால் சாருக்கும், சிவராஜ்குமார் சாருக்குமே அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் அவ்வளோ பெருசா பேசப்படுது அப்படிங்கும்போது, பாலையாக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து ரஜினி சார் கூட நடிக்கும்போது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்க முடியுது. நடந்தா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸைட்மென்ட் குடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுவே பண்ணிடலாமே. இது வந்து பாட்ஷா படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ண விஷயம். பல பேர் அத பார்த்துருப்பாய்ங்க. பாட்ஷா படத்துலேருந்து இந்த கிளைமாக்ஸ் சீக்வென்ஸ்ல வரும்போது, அந்த பாம் வெடிக்கும்போது முன்னாடி நடந்து வர மாரி சீக்வென்ஸ் அத தான் இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ஜெயிலர் படமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த 2கே கிட்ஸுக்கான பாஷா திரைப்படம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ, இந்த திரைப்படம் வந்து பாஷா படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, சுரேஷ் கிருஷ்ணா கேட்கும்போது வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, அந்த கல்ட்ட வந்து நம்ம மாத்தக்கூடாது. ஸோ, அதுக்கான பவர்ஃபுல்லான ஸ்டோரி கிடையாது. ஏன்னா, ரகுவரன் மாதிரியான அந்த பவர்ஃபுல் வில்லன் வேணும். அப்பதான் வந்து பாஷா வந்து 2 எடுக்க முடியும் அப்படிங்கிற மாரி ரஜினி சார் சொல்லியிருந்தாராம். ஸோ, ஜெயிலர் படம் பொறுத்தவரைக்கும், அந்த கதையில வந்து ஜெயிலர் கேரக்டர் இந்த முத்துவேல் பாண்டியன்கிறவர் தான் மெயின் கேரக்டர். ஸோ, அத தாண்டி அந்த வில்லன்கள் வந்து மாறலாம். ஸோ, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கனால தான் ரஜினி சார் வந்து இந்த கதைய ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். ப்ளஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்ட் 2 வந்து ஒத்துக்க மாட்டாரு. கதை வந்து ரொம்ப அழுத்தமா இருந்து, திரைக்கதை வந்து பண்ண முடியிற அளவுக்கு வந்து அந்த கதையில ஸ்பேஸ் இருந்தால் ஒழிய, கண்டிப்பா அந்த கதைய ஒத்துட்ருக்க மாட்டாரு. ஸோ, ரஜினி சார் இத ஏத்துக்கிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய கதை அம்சம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு திரைப்படத்த பத்தி நம்ம பேசப்படும்போது, அந்த படத்துக்குள்ள இருக்கிற நெறைய விஷயங்கள் வந்து நம்மள யோசிக்க வைக்குது. எப்படின்னா, இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியில ரஜினி சார் வந்து ஜெயிலரோடைய ஆடியோ லான்ச்லயே பேசியிருந்தாரு. நம்ம வந்து ஒரு காலத்தில சவுத் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பேசினாலே தமிழ் இண்டஸ்ட்ரி பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. கலெக்ஷன் வைஸ் வந்து பேசினாங்கன்னா. ஆனா வந்து மலையாள இண்டஸ்ட்ரி பத்தி, கர்நாடகா இண்டஸ்ட்ரி பத்தி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி பத்திலாம் நம்ம பேச்சே இருக்காது. ஏன்னா, அவங்களுடைய ஒட்டுமொத்த கலெக்ஷனுமே 100 கோடி, 150 கோடிக்குள்ள இருக்கும். அந்த டைம்ல நம்ம 300 கோடி தாண்டி வந்து போயிட்டு இருந்த டைம் 2010க்கு பிறகு, எந்திரன் படத்துக்கு பிறகு தமிழ் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துச்சு. ஸோ, அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருந்த நேரத்தில அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்ப வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே பெருசாயிருச்சு. கேஜிஎஃப்க்கு அப்புறமேட்டு, கேஜிஎஃப் காந்தாராக்கு அப்புறமேட்டு கர்நாடக இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு. பாகுபலிக்கு பிறகு, ஆர்ஆர்ஆருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பெரிய டெவலப் ஆயிருச்சு. மலையாள இண்டஸ்ட்ரி புதுசு புதுசா நெறைய கதைகள் எடுத்துட்டு வராங்க. அவங்களும் டெவலப் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப நம்மளும் அது எல்லா இடத்தையும் நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு அப்படின்றது சொல்லி ரஜினி சார் சொன்னாங்க. அதற்கு பிறகு இப்போ அதுக்கான ஒரு ஸ்பேஸ 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தாண்டி, பேன் இண்டியா மூவிக்கான ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா,
ஜெயிலர் 2 படம் மூலமாக, கூலி திரைப்படம் மூலமாக ரஜினி சார் கொண்டு வந்து நிறுத்த போறாரு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே கிடையாது. மோஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டரா இருக்கிற நெல்சன் அவர்கள் கூடயும், அதே மாதிரி வந்து நம்மளுடைய லோகேஷ் அவர்கள் கூடயும் அட் டைமில் படம் பண்ணுறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். எந்த அளவுக்கு சினிமாவுடைய வியாபாரத்தை ரஜினி சார் புரிஞ்சிருக்காரு, எந்த அளவுக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் கூட வந்து லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணணும், அவங்களுக்காக நேரத்தை எப்படி சரியாக பயன்படுத்தி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். 74 வயசில் அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவர் ஒர்க் பண்ணுற அந்த வேகமும் சரி, அதே மாதிரி அந்த சினிமா மேலே அவருக்கு இருக்க புரிதலும் சரி, அதாவது சினிமாவுடைய வியாபாரத்தை ரஜினி சார் மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கு 1000 உதாரணம் சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள் கிட்டத்தட்ட 95% படங்கள் வெற்றி அடையுதுன்னா, அதாவது ஃபினான்சியலாக ஒரு ப்ரொடியூசர் தப்பிக்கிற அளவுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அவருடைய படங்களில் வந்து இருக்கும். அதுக்கான அந்த ஸ்பேஸை, அதாவது மக்கள் அவர் கொடுத்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து அவர் சரியாக பயன்படுத்தியிருப்பார். ஸோ இந்த படத்தில் நெல்சன் அவர்கள் வந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணி, நெல்சன் அவர்கள் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மாதம் டைம் கிடைச்சாலே பயங்கரமாக கதை எழுதுவார். ஸோ இந்த படத்தில் வந்து 1 வருஷத்துக்கு மேலே டைம் எடுத்துகிட்டு வந்து கதை எழுதியிருக்காரு. அப்படிங்கும்போது பயங்கரமான ஒரு மாஸ் படத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெக்னிக்கலான ஒரு ஸ்ட்ராங்கான படமாகவும், அதே மாதிரி கிளாஸான திரைப்படமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இதில் யார் யார் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். சிவராஜ்குமார் சார், மோகன்லால் சார், பாலையா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹிந்தியில் வந்து யாராவது வந்து ஆர்டிஸ்ட் வந்து நடிப்பாங்களா அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும். பழைய கேரக்டரில் இருக்கிற ஆட்கள், அவங்களுடைய மருமகள் நடிச்சிருந்த மிர்னாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணன் அவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ரிப்பீட் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வில்லன் தான் யார் அப்படிங்கிறது, இப்போ ஏதாவது மெயின் வில்லன் யார் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அதுக்குன்னு அப்டேட் வந்து வந்துடும். இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வந்து வர ஆரம்பிக்கும். அதையும் பயங்கரமாக சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணி பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் சன் பிக்சர்ஸ் அளவுக்கு ஒரு படத்துடைய கண்டென்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. கபாலி படத்து டைமில் வந்து தானு அவர்களை வந்து ரீச் பண்ணார். தானு அவர்களுக்கு சரியான படங்கள் கையில் வந்து மாட்டாதனால அவர் அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியலுக்குள்ளே இல்லாமல் இருக்கார். இல்லைன்னா அவருடைய ரீச்சே வேறு லெவலில் வந்து பண்ணுவார் தானு அவர்கள். ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்க அந்த சோர்ஸை, அந்த ரிசோர்ஸை பயங்கரமாக பயன்படுத்தி செம்ம ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசரை வந்து இந்தியா முழுக்க எல்லா மக்களையும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பல பேர் அதை பண்ணுறதே கிடையாது. ஸோ காசை மட்டும் போட்டுட்டா மட்டுமே படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடாது. அந்த ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். அது புஷ்பா 2 படத்துடைய வெற்றியை பார்க்கும்போது நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையுமே படம் வெற்றி அடைஞ்சோன்னு என்ன பண்ணுறாங்க, படத்துக்கான எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ்லாம் இருக்குது, வேஸ்டான சீன்லாம் இருக்குது, அந்த சீனை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு அதையும் வச்சு படம் பண்ணுவோம், அதையும் சேர்த்து போடு, ஏற்கனவே 3 மணி நேரம் 10 நிமிஷம் படம் ஓடுது, இன்னொரு 20 நிமிஷம் சேர்த்து போடு, அப்பயும் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ 1800 கோடி வரைக்கும் அந்த படம் கலெக்ஷன் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அந்த படத்துக்கு கொண்டு போய் சேர்த்தப்பட்ட, ஆரம்பத்துலேருந்து கொண்டு போய் சேர்த்த அந்த ப்ரொமோஷன் தான். ஸோ அந்த ஆங்கிளில் தான் வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக 1000 கோடி ரூபாய்களை வந்து தாண்டி இந்த படம் கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து நார்த் இந்தியாலையும் கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பயங்கரமாக ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஹிந்திலையும் படம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்படும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நம்புகிறேன். இதெல்லாம் என்னுடைய தாட் ப்ராசஸ். அன்றைக்கே சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்னென்னா, பொங்கல் டைமில் ஊருக்கு போனால் நம்மளால் வந்து இந்த ரியாக்ஷன் வீடியோ இல்லை வந்து அதை பார்த்துட்டு பேசக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கல. அதனால் வந்து பண்ண வேண்டியதாக போச்சு. மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமலப்படுது. இன்னும் நிறைய பேசுவோம். ஜெயிலர் 2 திரைப்படத்துக்காக ஒரு தலைவருடைய ரசிகனாக மிகப்பெரிய அளவிற்கு நானும் ஆசையோடு காத்துட்ருக்கேன், ஆவலோடு காத்துட்ருக்கிறேன். தலைவருடைய 50வது வருஷத்தில் 75வது பிறந்தநாளை வந்து இந்த வருஷத்தில் கடக்க போகிறாரு. 175வது படம் வரைக்குமே தலைவர் வந்து இன்னும் சந்தோஷமாக பல படங்கள் பண்ணணும். அவர் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.